டியூட்ஸ், இன்னிலிருந்து நாம ரொம்ப கியூட்டான ஒரு கொரியன் மினி டிராமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பல ஆயிரக்கணக்கான ரசிகர்களோட ஆரவாரத்துக்கு மத்தியில டீஜானுங்கிற ரொம்ப ஃபேமஸான ஒரு கேபாப் ஐடல் கூட சேர்ந்து ஒரு பொண்ணு ரொம்பவே மெஸ்மரைசிங்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஃபைனலா இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சதும் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போகும்போது, பாப்பா பாப்பா நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுன்னு வாய்ஸ் கேக்குது. என்னன்னா இவ்வளோ நேரமா நம்ம பார்த்த எல்லா விஷுவல்ஸுமே நம்ம ஹீரோயின் ஜங் ஹீரோயினோட கனவு தான். ஸோ ஆழ்ந்த தூக்கத்தில் எழுந்துட்டு இருக்க அவளை பஸ் டிரைவர் எழுப்பி விடவும் நம்ம ஹீரோயினுமே அங்கே இருந்து கிளம்பும் போது அங்க இருக்கிற டிவியில கூட அந்த டீஜானுங்கிற கேபாப் ஐடலோட பாட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால நம்மளால பயங்கரமா குஷி ஆகிடுறா. தென் அவ போயிட்டு இருக்க வழியில ஒரு ரூக்கி பாய்ஸ் குரூப் பயங்கரமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அதுல ஒருத்தன் முகத்தை மறைக்கிறதுக்காக இந்த கர்ச்சீஃப்லாம் கட்டியிருக்கான். ஸோ இவனுங்களை பார்த்து அங்க இருந்துட்டு இருக்க எல்லாருமே வீடியோ எடுத்துட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்டே இருந்து கால் வரவும், ஏன் மாம் நான் சியோல் ரீச் ஆகிட்டேன், நீங்க என்ன திரும்ப பார்க்கும்போது கண்டிப்பா நான் ஒரு கேபாப் ஐடலா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்க ஸ்கூலுக்குமே போறா. இந்த ஸ்கூல்ல பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த ஐடல்ஸும் ஐடல் ட்ரைனிங்ஸும் தான் படிப்பாங்க. அதனால இப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்சாதான் தன்னோட ஆசை நிறைவேறுங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோயினுமே ஜாயின் பண்ணியிருக்கா. அப்படியே அந்த அழகான காட்சிகளை ரசிச்சுட்டு இருக்கும்போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி டீக்ளூ போற வழியை மறைச்சுக்கிட்டு நிப்பன்னு கேட்டு 3 பொண்ணுங்க அவகிட்ட அடாவடியா பிரச்சனை பண்ணவும், என்ன டீக்ளூவா அப்படின்னா என்னன்னு ஹீரோயின் கேட்க, டீஜான்ஸ் லவர் கிளப்னு அந்த பொண்ணுங்க சொல்ல, ஓ ஃபேன் கிளப் மாதிரியா, நானுமே டீஜானோட பெரிய ஃபேன் தான், என்னையும் சேர்த்துக்கங்கன்னு ஹீரோயின் ரெக்வஸ்ட் பண்றா. உன்ன மாதிரி ஒரு அசிங்கமான ஜந்துவை நாங்க எங்க கிளப்ல சேர்த்துக்கிட்டா அப்புறம் நாங்களுமே அப்படி மாறிடுவோன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிடுறாளுங்க. என்னடா இது மொதல் நாளே வரவேற்பு இவ்வளோ அம்சமா இருக்கேன்னு ஹீரோயின் ரொம்ப காண்டாகி கிளாஸ்குள்ள போறா. அங்க அதுக்கு மேல புதுசா வந்திருக்க பொண்ணுன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எல்லாருமே கண்டமேனிக்கு கலாய்க்கிறாங்க. பட் அதே கிளாஸ்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த டீஜானுங்கிற கேபாப் ஐடலுமே படிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போய் உட்கார்ந்துடுறா. அப்படி இருக்கச்ச ஒரு பையன் எலே ஐரின் வந்துட்டாலேன்னு சொல்லவும், அவ்வளோதான் கிளாஸ்ல ஒரு பையன் கூட இல்ல. என்னன்னு பார்த்தா பேரழகியே பார்த்து பொறாமைப்படும் அழகுக்கு ஒரு பொண்ணு அவ்வளோ அழகா நடந்து வரா. பசங்களாம் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படி சொல்லி விடுறானுங்க. ஈவன் ஒரு தேவதை லெவலுக்கு அந்த பொண்ணுக்கு என்ட்ரி கொடுத்து மாசான பில்டப்லாம் தரானுங்க. ஆனா அந்த பொண்ணு அதை எதையும் கண்டுக்காம சைலண்டா தன்னோட பிளேஸ்ல வந்து உட்கார்ந்துடுறா. இதுல என்ன ஹைலைட்னா, அந்த டீஜானுமே கூட இந்த பொண்ணு கிட்ட வாண்டடா வந்து பேசுறான். ஆனா இவ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டா. என்ன இவ பயங்கர வியர்டா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது, அவ ஃப்ரெண்ட்ல உட்காந்துருக்க ஜீசுங்கிற பொண்ணு, நீ பாக்குற பார்வையை பார்த்தா உனக்கு டீஜோனை அவ்வளோ பிடிக்கும் போல, பட் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்காத, ஏன்னா உன் ஃபேன் கிளப்ல இருக்கிற பொண்ணுங்க உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி வார்ன் பண்றா. கட் பண்ணா அந்த ஐரின் பொண்ணு இருக்கால, அவளோட ரூம்மேட்டா புதுசா வந்திருக்க நம்ம ஹீரோயினை போட்டுறதுனால ஐரின் ஏஜென்சி ஆளுங்க பிரின்சிபல் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஐரின் எவ்வளவு பெரிய மாடல், அவளுக்குன்னு பிரைவசி தேவை, இந்த மாதிரி இன்னும் ரூம்மேட் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அவளுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுங்கிற மாதிரி எல்லாம் வாக்குவாதம் பண்ணவும், உங்களுக்கே நல்லா தெரியும் எங்க ஸ்கூல் சவுத் கொரியாலேயே ரொம்ப ஃபேமஸான பெரிய ஸ்கூல். அப்படி இருக்கச்ச இந்த ஒரு ஐடலுக்காக நாங்க எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்தணும்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் உங்க ஐரினுக்கு பிரைவசி வேணும் மீன்ஸ் நீங்க வேற ஏதாவது ஸ்கூல்ல போய் சேர்த்துக்கோங்கன்னு பிரின்சிபல் சொல்லிடுறாரு. ஸோ அந்த ஏஜென்சியோட பிரசிடென்ட் வேற வழி இல்லாம பயந்து ஐரின் கிட்ட நீ அந்த பொண்ணு கூட ரூம் ஷேர் பண்ணி தாமா ஆகணும்னு சொல்ல, அவ கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறா. பட் பையன் வாய்ஸ்ல கத்துறா, என்ன விளையாடுறீங்களா, ஏதோ இவ்வளோ நாள் நீங்க சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருந்தேன், பட் இதுக்கப்புறம் என்னால கேட்க முடியாது, நான் இந்த ஸ்கூலை விட்டு போக போறேன்னு ஐரின் இல்ல ஐரான் சொல்ல, தம்பி இப்பதான் நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேல போயிட்டு இருக்கு, இப்ப நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அகல பாதாளத்துக்கு போயிடுவோம், ப்ளீஸ்பா ஹெல்ப் பண்ணுப்பான்னு பயங்கரமா கெஞ்சுறாரு. அடிங்க நானும் போனா போதுன்னு பொறுத்துட்டு இருந்தா, என்ன ரொம்ப ஓவரா பண்றீங்களான்னு கேட்டு விக்க கழட்டினா ஒரு அழகான பையன் தெரியறான். எப்பட்றா தம்பி, நீ தானே சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்ட, நீயா இருந்த வரைக்கும் உனக்கு அட்மிஷன் கிடைச்சதா? இல்லல, பட் ஐடினா மாறினதுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. இஃப் நீ இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம்காக இது எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு போனினா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகிரும்னு சொல்லி பயங்கரமா எமோஷனல் பிளாக்மெயில் பண்றாரு. பத்தாவதுக்கு பக்கத்துல உட்காந்துருக்க மேனேஜர் வேற, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட ரூம் ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லவும் கடுப்பாக்கி நம்ம ஆளும் பிரசிடென்ட்டும் கத்துறாங்க.
தென் வர வழி இல்லாம நம்ம ஹீரோ மனசை மாத்திக்கிட்டு ரூமுக்கு வந்தா அங்க நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாத்தையுமே களைச்சு போட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு சீ என்ன பொண்ணுடா இவன்னு சொல்லிட்டு அங்க டீஜானோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீ இவனோட ஃபேனானு சொல்லிட்டு தன்னோட பேக்கை திறந்து இவனுக்கு டீஜான் அதாவது நம்ம ஐரின் ஒரு பையங்கிற விஷயம் ஐரின் வேஷம் போட்டிருக்க நம்ம ஹீரோக்கு மேனேஜருக்கு பிரசிடென்ட்டுக்கு மட்டும் தானே தெரியும். மற்றபடி எல்லாருமே இவனை ஒரு பொண்ணுன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஐரின் மேல இருக்கிற காதல்ல டீஜான் கொடுத்த கிஃப்டை என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்காமலே தூர தூக்கி போட்டுடுறான். அப்போ ரூம்குள்ள வர நம்ம ஹீரோயின் ஓ ஐரின் நீ தான் என்னோட ரூம்மேட்டா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எனக்கு ரூம்மேட்டா கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி பயங்கரமா சீன் போடுறத பார்த்துட்டு இந்த ஸ்கூல்ல எத்தனையோ அழகழகான பொண்ணுங்களா இருக்காங்க, ஆனா என்ன ஏன் இந்த சுமார் மூஞ்சி கூட ரூம்மேட்டா போட்டாங்கன்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஷேக்கன் கொடுத்து அவளோட கையை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறான். ஐரின் ஒன்னும் என்னை இக்னோர் பண்ணல, நான் ஷேக்கன் கொடுத்ததை கவனிச்சிருக்க மாட்டா அவ்வளோதான், மற்றபடி நான் எந்த பல்பும் வாங்கலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தனக்கு தானே ஆறுதல் சொல்லிக்கிறா. கட் பண்ணா நம்ம சூப்பர் மாடலான ஐரினுக்கு போட்டோ ஷூட் நடக்குது. நம்ம ஹீரோவுமே செமையான போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க ஒரு பேப்பராசினா இந்த ஐடலோட தனிப்பட்ட விஷயங்கள், அவங்களோட பிரைவசி, அப்புறம் பாஸ்ட் இதெல்லாத்தையுமே ரொம்ப தோண்டி தோண்டி எடுப்பாங்களே, கிட்டத்தட்ட டாக்ஸிக்கான ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி அவங்க தான். நம்ம ஐடினை பார்த்துட்டு இந்த மாடலை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஏஜென்சி ஆளுங்க ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது இந்த பொண்ணு யாரு எங்கே இருந்து வந்தாங்கிற எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ரகசியமாக ஒளிஞ்சு உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கத நம்ம ஐடினோட பிரசிடென்ட் பார்த்துட்டு கேமராவை பிடுங்கி வச்சுக்கிட்டு அவனை விரட்டி விட்டுடுறாரு. இங்க ஒரு ஃபிளாஷ்பேக். ஒரு வருஷத்துக்கு முன்னே நம்ம ஹீரோவான யுன்வான் பயங்கரமா டான்ஸ் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால எந்த ஒரு ஆடிஷன்லயுமே செலக்ட் ஆக முடியல. ஸோ தாங்கிட்ட தான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய குறை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே விரக்தியான ஸ்டேஜில் வெறித்தனமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கச்ச அவனை சமாதானம் பண்ணுறதுக்காக பிரசிடென்ட்டும் மேனேஜரும் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கச்ச இவங்க ஏஜென்சியை சேர்ந்த வேற ஒரு மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம சூப்பர் மாடல் ரியா திரும்ப சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டாங்க, நானுமே தேடி பார்த்தேன் பட் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்போ ரொம்பவே பிரச்சனையா போயிட்டு இருக்கு, இதை நாம சமாளிக்கணும்னா நீங்க வேற ஏதாவது மாடல்ஸ் அனுப்பி வைங்கன்னு சொல்லவும் இப்போ ஆல்டர்னேட்டிவா அனுப்பி வைக்க நம்ம கிட்ட எந்த சூப்பர் மாடல்ஸுமே இல்லையே, ஹீரோ மட்டும் தான் வெட்டி பயலா உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி யோசிக்கும் போது பிரசிடென்ட்டுக்கும் மேனேஜருக்கும் ஒரு ஐடியா கிளாஷ் ஆகவும் அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. நம்ம ஆளுக்கு விஷயம் புரிஞ்சிருது. யோ என்னை வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையேன்னு கேட்கவும் இது வரைக்கும் பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு போட்டோலாம் எடுத்து நிறையவே கம்பெனிஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோவோட அழகை இல்ல ஐரினோட அழகை பார்த்துட்டு நிறைய கம்பெனில இருந்து கால் பண்ணி வாவ் நிஜமாவே இந்த ஐரின் பொண்ணு ரொம்ப யங்கா அழகா இருக்கா, எங்க கம்பெனி ஆட்ல நடிக்க சொல்லுங்க, எங்க கம்பெனி ஆட்ல நடிக்க சொல்லுங்கன்னு சொல்லி போட்டி போட்டு ஆஃபர்லாம் வருது. பாத்தில இத்தனை நாள் உன்னை ஒரு பையனாவது கண்டுக்கிட்டானா இல்ல, ஆனா இப்ப பாரு ஐரினுங்கிற ஒரு முகமுடி போட்டதுக்கு அப்புறம் நீ நான் போட்டி போட்டு உனக்கு ஆஃபர் தராங்க. இதுக்காக நாங்க ஒன்னும் உன்னை கடைசி வரைக்கும் ஐரினாவே வாழ சொல்லி கட்டாயப்படுத்த போறது கிடையாது. எப்ப உன்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப நீ இந்த ஐரினுங்கிற முகத்திரையை எடுத்துடலாம், அது வரைக்கும் நம்ம கம்பெனியை காப்பாற்ற நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நம்ம ஹீரோ ஐரினா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னதான் இப்போ ரொம்பவே ஃபேமஸான ஒரு சூப்பர் மாடலா இருந்தாலும் இன்னும் தன்னோட திறமைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கலங்கிற வருத்தம் நம்ம ஹீரோக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. இந்த சோகத்துல ரூம்க்கு வந்து பார்த்தா அவன் வேண்டான்னு தூக்கி போட்டு போன டீஜான் கொடுத்த கிஃப்ட் இப்ப தன்னோட பெட்ல இருக்கிறத பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகி திரும்ப தூக்கி போடவும் ஏன் உனக்கு இது வேண்டாமான்னு ஹீரோயின் கேட்க நம்ம ஆளு வேண்டான்னு சைகை காட்டுறான். ஏன்னா வாயை தொடர்ந்து பேசினா வாய்ஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. சோ எனக்கு வேண்டான்னு ஆக்ஷன் பண்ணவும் அப்ப நான் எடுத்துக்குவான்னு ஹீரோயின் கேக்குறா. ஓஎஸ் நம்ம ஆளு திரும்ப சைகை காட்டுறதுனால நம்ம ஹீரோயினுமே இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷமாகிடுறா. ஏன்னா அதுல டீஜானோட போட்டோ போட்ட ஒரு டிஷர்ட் இருக்கு. இவளுக்கு தான் அவனை ரொம்ப பிடிக்குமே. ஸோ நைட் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டே தூங்கிடுறா. இந்த கேப்ல நம்ம ஹீரோ நைஸா ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி தன்னோட பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டுடியோக்குமே வரான். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல நம்ம ஹீரோயின் இந்த ஊருக்குள்ள என்ட்ரு ஆகும்போது ஒரு ரூக்கி பாய் பேண்ட் ஸ்ட்ரீட்ல டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுல கூட ஒருத்தன் கர்ச்சீஃபால ஃபேஸை கவர் பண்ணியிருந்தானே அவன் தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ இங்க தான் பேண்ட் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் பார்த்தோம்னா நியூ அட்மிஷனா ஜாயின் பண்ணிருக்க நம்ம ஹீரோயின் இப்ப ஐரின் கூட தான் ஸ்டே பண்ணிருக்காங்கிற விஷயம் ரொம்ப வேகமா ஸ்கூல் ஃபுல்லா காட்டுத்தீயா பரவுறதுனால எல்லாருமே ஹீரோயினை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐரின் அதாவது ஹீரோ ஒரு காடஸ் மாதிரி. ஸோ எல்லாருமே இவ்வளோ அழகான பொண்ணு கூட நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்லி அவன் மேலே செம காண்டாகிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தால ஜீசோன்னு, அவ கூட சாதாரணமாகவே இந்த ஐரின் யார் கூடயும் பேச மாட்டா. அப்படி இருக்கும்போது ஒன்ன மாதிரி ஒரு மொக்க ஃபிகர் கிட்ட எப்படி பேசுவா பழகுவான்னு கேட்கவும் நான் ஒன்றும் அவ்வளோ மொக்கையாலாம் இல்லை,
ஆமா, ஏன் இந்த ஐரின் யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறான்னு கேட்கும்போது பிகாஸ் அவளோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வியர்டா இருக்கும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை பையன் வாய்ஸ் மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாதுன்னு ஜீசு சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஆளு ஐரின் ஆம்பளை பையன் வாய்ஸ்ல பேசினா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்து பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஈவன் நம்ம டீஜுனுமே இது வரைக்கும் ஐரினோட வாய்ஸை கேட்டதே இல்லையாமான்னு ஜீசு சொல்ல, என்ன டீஜுனானு ஐரின் கேட்க, ஆமா அதோ பின்னால பாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் பயங்கர ஆர்வமா திரும்புறா. பட் டீஜூன் இவளுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால தெரியாதனமா அவன் மேலேயே விழுந்து சாப்பாட்டை மேல கொட்டிடுறா. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு டீஜோன் கிளப்ல இருக்கிற அந்த பொண்ணுங்கெல்லாம் செம காண்டாகி அடிடா அவளை, வெட்ரா அவளை, குத்துரா அவளைங்கிற மாதிரி கதவும் ஹீரோயின் மிரண்டு போய் ஐயா என்ன மன்னிச்சிடுங்கய்யா நான் வேணுக்குனே எதுவும் பண்ணலன்னு சொல்லவும் அவனுமே ரொம்ப கூலா பரவாயில்ல தெரியாம தானே பண்ண, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறான். பட் அந்த ஃபேன் கிளப் பொண்ணுங்க சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து ரவுண்டு கட்டி உனக்கு எவ்வளோ தெரியும் தான் எங்க ஆளு மேல விழுந்திருப்பன்னு கேட்டு அவளை படாத பாடுபடுத்தி தலையில தண்ணியை ஊத்தி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் டீஜோனோட அந்த டிஷர்ட்டை போட்டிருக்கதை பார்த்து செம்மையா ஷாக் ஆகி எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு கேட்டு அவ ட்ரெஸ்ஸையே கிழிக்க போயிடுறாங்க. நிறுத்துங்கடி, உங்களோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நீங்க என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருங்கன்னு மிரட்டுறான். அந்த பொண்ணுங்களுமே ஓடிடுதுங்க. இவ்வளோ சீக்கிரம் இது நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படியோ நம்ம ரெண்டு பேருமே கப்பிள்ஸ் ஆகிட்டோம்னு சொல்லி டீஜோன் ஷர்ட்டை கழட்டினா உள்ள நம்ம ஐரின் போட்டோ போட்ட டிஷர்ட் போட்டிருக்கான். ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் தன்னோட டிஷர்ட் போட்டிருக்கத பார்த்துட்டு ஐயோ நீயா ஐரின் எங்க, ஆமா எப்படி இந்த டிஷர்ட் உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்க ஐரின் தான் கொடுத்தா பிகாஸ் நான் அவளோட ரூம்மேட்னு சொல்லவும் ஓ இதான விஷயம் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு நம்ம டீஜோன் ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுவே இங்க தனியா உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஐரின் தன்னோட அந்த பேண்ட் மெம்பர்ஸ்லாம் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். என்ன பிரச்சனைனா இவங்க எல்லாருமே குரூப்பா சேர்ந்து ஒரு ஆடிஷனுக்கு போக வேண்டிய அதே நாள் நம்ம ஐரினுக்கு ஒரு முக்கியமான போட்டோ ஷூட் இருக்கும். ஸோ இப்போ நாம போட்டோ ஷூட்டுக்கு போறதா இல்ல பேண்ட் மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஆடிஷனுக்கு போறதான்னு தெரியாம நம்ம ஆளு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். அப்புறம் எப்படி நம்ம டீஜோனுக்கு ஒரு ஃபேன் கிளப் இருக்கோ அதே மாதிரி ஐரினுக்குமே இருக்கு. இந்த பசங்களுக்கு நம்ம ஹீரோயின் ஐரின் கூட ஸ்டே பண்ணியிருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ஐரின் ஒரு சூப்பர் மாடல், ஸோ அவளோட பிரைவசியை நம்ம ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லி எப்படியாவது அவளை இந்த ஸ்கூல்ல இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக நைட்டு ஹீரோயினை மீட் பண்ணி வாண்டடா வம்பளுக்குறானுங்க. போங்கடா லூசு பசங்களா, நான் இந்த ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டா எங்க தங்குவேன்னு ஹீரோயின் கேட்க, எங்கேயாவது தங்கு, நம்ம ஸ்கூல் வராண்டால தங்கு, அப்படி இல்லைன்னா தெரு ஓரமா இருக்க அந்த பிளாட்ஃபார்ம்ல தங்கு, அதை பத்திலாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. ஆனா நீ எக்காரணத்தை கொண்டும் எங்க தேவதையை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றானுங்க. நானும் பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்கலான்னு பாக்குறேன், நீங்க என்ன வெறுப்பேத்தினீங்க அவ்வளோதான்னு சொல்லி காலில் போட்டிருக்க ஷூவை கட்டி 3 பேர் மூஞ்சிலையும் அடிச்சுட்டு வந்துடுறா. இங்க நம்ம டீஜான் ரொம்ப நேரமா ஐரின் கிட்ட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவ கண்டுக்காம போனதும் டக்குனு இவன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். என்னடா அது சத்தோன்னு ஐரின் திரும்பி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஆளு எழுந்து நின்று அப்படியே ரொமான்டிக்கா நடந்து வந்து ஐரின் செல்லம், நான் உனக்கு ஆசாசியா கொடுத்த அந்த டிஷர்ட் பிடிக்கலையா என்ன, சரி பரவாயில்ல விடு, நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் நான் ஒரு கான்சர்ட் நடத்த போறேன், நீ வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உனக்காக நான் விஐபி சீட் புக் பண்ண கூட ரெடியா இருக்கேன்னு டீஜான் சொல்ல, ஆடா இவன் ஒருத்தன் எங்க போனாலும் விடாம பின்னாலேயே நச நசன்னு வந்துகிட்டுன்னு மனசுக்குள்ள திட்டிட்டு இல்ல எனக்கு வேண்டாங்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டவும், எனக்கு தெரியும் நீ போட்டோ ஷூட் அது இதுன்னு ரொம்பவே பிஸியா இருப்ப, இருந்தாலும் என்னோட ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு வர ட்ரை பண்ணுன்னு சொல்லவும் அவனுமே ஓகே பார்க்கலாங்கிற மாதிரி மண்டையாட்டிட்டு போயிடுறான். இப்படி உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல ஒரு பாப்பராசி, அவன் வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்து ஓ இவங்க 2 பேருக்கு நடுவுல இப்படி ஒரு கனெக்ஷன் போயிட்டு இருக்கா, இதை வச்சு நாம ஒரு பெரிய ஆர்டிக்கலை எழுதி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்றான். கட் பண்ணா மியூசிக் பீரியட் போல நம்ம டீச்சர் ரொம்ப சூப்பரா ஒரு பாட்டு பாடவும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கைத்தட்டி அவனை பயங்கரமா சேர் அப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்னு கேட்கும்போது பிகாஸ் நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் இந்த பாட்டு தான் கேட்பேன், ஈவன் நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்குமே இந்த ஒரு பாட்டு தான் காரணம், கிட்டத்தட்ட என்னோட மோட்டிவேஷனல் சாங் மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பாட்டு பாட வர சொல்றான். அவளுமே ரொம்ப அழகா பிளசண்டா ஒரு பாட்டு பாடவும் எல்லாருமே மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம டீஜான் நம்ம நினைச்சு பார்த்ததை விட இந்த பொண்ணு நிஜமாவே ரொம்ப திறமசாலியா இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூல்லாம் முடிஞ்சதும் இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு சொல்ல இதுதான் சான்ஸ்னு உடனே கிளம்பி நம்ம ஹீரோயினும் போயிடுறா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், பட் எக்காரணத்தை கொண்டும் அதுக்கு நீ நோ சொல்லிடக்கூடாதுன்னு டீஜோன் கேட்க யா ஷோல்னு ஹீரோயின் சொல்ல நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு கேட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது, அதே நேரம் பயங்கர சந்தோஷம். இருந்தாலும் நீ தான் இத்தனை நாளா ஐரின் பின்னால சுத்திட்டு இருந்தியேன்னு கேட்க உண்மைதான், பட் அவ என்னோட டைப் இல்ல, நானுமே அவளை பத்தி தெரிஞ்சுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. பட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இத்தனை நாளா முட்டாளா இருந்திருக்கேங்கிற விஷயமே எனக்கு புரிய வந்ததுன்னு ஐஸுக்கு மேல ஐஸா வைக்கவும் ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி ஓகேன்னு சொல்லிடுறா.
ஆனா இதெல்லாம் அவளோட இமேஜினேஷன். பிகாஸ் நம்ம டீச்சர் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ இப்படி அவன் தாங்கிட்ட எதுனா கேட்டான்னா அதுக்கு எப்படி நாம ரிப்ளை பண்ணணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. தென் ரொம்ப லேட் ஆகிடுறதுனால டீச்சர் ஹீரோயினுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவ இமேஜின் பண்ணி பார்த்த மாதிரியே நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், பட் எக்கா எண்ணத்தை கொண்டும் அதுக்கு நீ நோ சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லவும் நம்ம ஆளுமே ரொம்ப ஆர்வமா ஓகேன்னு ரிப்ளை பண்றா. நான் ஐரினை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பட் என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ ப்ளீஸ் அவளுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிற எல்லாத்தையுமே நீ எனக்காக கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்ல முடியுமான்னு கேட்கவும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து ஐரினோட டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல இருந்தே நம்ம ஐரினுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்குங்கிறது ஹீரோயினுக்கு புரிய வருது. அப்படி இருக்கச்ச அந்த டைரியில இருந்து ஒரு போட்டோவுமே கீழே விழுது. அதுல நம்ம மேக்கப் போடாத ஐரின், அதாவது நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு வாவ் இந்த பையன் பார்க்க ரொம்ப அழகா அப்படியே நம்ம ஐரின் மாதிரியே இருக்கானே, ஒருவேளை ஐரினோட அண்ணாவா இருக்குமோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கச்ச கரெக்டா ஷூட்டிங் முடிச்சுட்டு வர நம்ம ஐரின் ஹீரோயின் கிட்ட தன்னோட போட்டோ இருக்கிறத பார்த்துட்டு செம்ம காண்டாகி போட்டோவை பிடிங்கிடுறான். இந்த விஷயத்த ஏஜென்சியோட பிரசிடென்ட் கிட்ட சொல்லி இதுக்கு தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன், யாராவது கேட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா இந்நேரத்துக்கு அவ என்னை பத்தின எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிருப்பா, இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னாலலாம் அவ கூட ஸ்டே பண்ண முடியாது, இந்நேரத்துக்கு அவ பாதி உண்மையை கண்டுபிடிச்சிருப்பா, நீங்க எப்படியாவது பிரின்சிபல் கிட்ட பேசி எனக்கு தனி ரூம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு கத்தவும் நம்ம பிரசிடென்ட்டுமே ஹீரோ கிட்ட பேச வேண்டிய விதத்துல பேசி புரிய வச்சு அவனை சமாதானம் பண்ணிடுறாரு. அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டீச்சரை பார்த்து ஹைன்னு கை காட்டவும் அவன் ஃபேன் கிளப்பை சேர்ந்த அந்த 3 பொண்ணுங்க செம காண்டாகி பாலாலேயே ஹீரோயின் அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் வெறிக்கொண்ட வேங்கையா மாறுற நம்ம ஹீரோயின் ஒரே ஷாட்ல அவங்க 3 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுறா. இதுக்கு பழி வாங்குறதுக்காக அந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோயினை நோக்கி பாலை தூக்கி போடவும் நைஸா நம்ம ஆளு விலகிடுறா. பட் பின்னால நம்ம ஐரின் அதாவது ஹீரோ அவ்வளோதான் இன்னைக்கு பால் பட்டு விக்கு பறந்து நம்ம ஹீரோ வசமா மாட்ட போறான்னு நம்ம நினைக்கும் போது ஐரினை காப்பாத்துறதுக்காக நம்ம டீச்சர் அப்படியே பறந்து பாஞ்சி தடுக்கிறதுக்காக வரான். அப்புறம் என்ன அவன் மேல அந்த பால் போட்டு ஆளு அங்கேயே மட்ட அவனை தூக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. நான் ஐரினோட உயிரை காப்பாத்திட்டேன், எப்படியும் அவ எனக்கு நன்றி சொல்றதுக்காக என்ன பார்க்க இங்க வருவா, அப்படியே நாங்க 2 பேரும் பேசி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோங்கிற மாதிரி இங்க இவன் கணக்கு பண்ணிட்டு இருக்கச்ச அங்க நம்ம ஐரின் வரல, ஹீரோயின் தான் போறா. என்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்கவும் அதெல்லாம் கிடக்கட்டும், சரி ஐரினுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குங்கிறத நீ கண்டுபிடிச்சியா இல்லையான்னு டீச்சர் கேட்க அவளுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு டைரியில எழுதியிருந்தான்னு ஹீரோயின் சொல்ல ஓ அப்படியான்னு கேட்டு டக்குன்னு டீச்சர் ஹீரோயினோட கையை பிடிக்கவும் நம்ம ஆளுக்கு வெக்க வெக்கமா வந்துடுது. இங்க ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ பாஞ்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கதை பார்த்துட்டு மேனேஜர் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஐரினுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுற போதுன்னு சொல்ல அப்போ ஐரின்னு ஒருத்தி இல்லனா நான் எதுக்குமே லைக் இல்லையா என்ன, நான் கூடிய சீக்கிரம் எப்படியாவது இந்த நிலைமையை மாத்தி காட்டுறேன்னு சொல்லி இன்னும் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதனோட விளைவா ஹாஸ்டலுக்கு வந்ததும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் பயந்து போய் டீச்சரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லவும் டக்குன்னு அவ கையை பிடிச்சு வேண்டான்னு தலையாட்டுறான். நீ இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் போதும், இதுக்கப்புறமாவது வாயை திறந்து பேச ஆரம்பின்னு சொல்லிட்டு வெளியில போறச்ச அவளை தடுக்கிறதுக்காக பெட்ல இருந்து கீழே விழுந்துடவும் நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்க்கும்போது நம்ம ஆளு தலையில முடியல, அதாவது விக்கு கீழே விழுந்துடுது. அவ்வளோதான் இந்த கெட்டப்ல இருக்கிற நம்ம ஐரினை பார்த்ததுமே அன்னைக்கு நாம போட்டோல பார்த்த அந்த பையன் தான் இவங்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. சோ நம்ம ஐரின் தான் ஹீரோ தான் ஐரினுங்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுறா. அப்போ ரொம்ப வீக்கா இருக்கிற நம்ம ஹீரோயின் ஷோல்டர்ஸ்ல சாஞ்சுக்கவும் பயந்து போய் டீச்சர்னு கத்த வாயை திறக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ வாயை க்ளோஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான் இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த எபிசோட பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.